ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். ஹிரண்யாக்ஷனால் ரசாதலத்தில் பிரளய ஜலத்தில் பூமி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. பகவான் வராக பிரானாக அவதரித்து தன் கோரைப்பல்லால் பூமியை அகழ்ந்தெடுத்து தன் தண்டங்களில் எடுத்து வைத்து கொண்டு ஜலத்திலேருந்து எழுந்து வருகிறார் என்று பார்த்தோம். அதுக்கு முன்பே ஹிரண்யாக்ஷன் அதீதமான பலத்தினால போர்வெறி கொண்டு தனக்கு சமமான எதிரியை தேடிக்கொண்டு அலைந்தான். கற்பனைக்கு எட்டாத அளவு மலை போல உடலை உடைய அந்த அசுரனுக்கு பயந்து தேவர்களெல்லாம் ஓடி ஒளிந்தனர். வருணதேவன் அவனிடம், உன்னை எதிர்க்கும் வல்லமை பகவான் நாராயணர் ஒருவருக்குத்தான் உண்டு என்று கூறுகிறார். அதனால் மிகுந்த வெறி கொண்டவனாக நாராயணனை தேடி அலைந்து கொண்டிருந்தான். இந்த 13வது தசகம், அதைத்தான் இன்றைக்கி நாம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இந்த 13வது தசகம் அந்த ஹிரண்யாக்ஷனை பகவான் வதம் செய்ததை பற்றி கூறுகிறது. முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஹிரண்யாக்ஷம் தாவது ஹிரண்யாட்சம் தாவது வரத பவதன்வேஷண பரம் வரத பவதன்வேஷண பரம் சரந்தம் சாம்வர்த்தே சரந்தம் சாம்பர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே பவத் பக்தோ கத்வா பவத் பக்தோ கத்வா கபடபடுதீர் நாரத முனிஹி கபடபடுதீர் நாரத முனிஹி ஷனைரூச்சே நந்தன் ஷனைரூச்சே நந்தன் தனுஜமபி நிந்தம் ஸ்தவ பலம் தனுஜமபிநிந்தம் ஸ்தவ பலம் ஞாக்ஷம் தாவத் வரத பவதன்வேஷண பரம் ஹிரண்யாட்சம் தாவது வரத பவதன்வேஷண பரம் சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே சரந்தம் சாம்பர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே பவத் பக்தோ கத்வா கபடபடுதீர் நாரத முனிஹி பவத் பக்தோ கத்வா கபடபடுதீர் நாரத முனிஹி ஷனைரூச்சே நந்தன் தனுஜமபி நிந்தம் ஸ்தவ பலம் ஷனைரூச்சே நந்தன் தனுஜமபிநிந்தம் ஸ்தவ பலம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். வரத, வரங்களே அள்ளித் தருபவரே குருவாயூரப்பா. தாவது, அதன் பிறகு. ஹிரண்யாக்ஷ, அந்த ஹிரண்யாக்ஷன். பவத் அன்வேஷண பரம், உங்களை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தான். எப்படி தேடினான்? நிஜ ஜங்கா பரிமிதே, அவனுடைய முழங்காலளவு மட்டுமே இருந்த சாம்வர்த்தே பயசி, பிரளய ஜலத்தில் சரந்தம் சுற்றி திரிந்து கொண்டு தேடிக்கொண்டிருந்தான். அப்போது துவத்பக்தக, உங்களுடைய பக்தரும், கபடபடுதீஹி, கபடமாக நடிக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியம், ரொம்ப அறிவு கூர்மை உள்ள நாரத முனிகி, நாரத முனிவர் ஹிரண்யாக்ஷம் கத்வா, அந்த ஹிரண்யாக்ஷனிடம் சென்று தனுஜம், அந்த அரக்கனை நந்தன் புகழ்ந்து சந்தோஷப்படுத்தி, தவபலம், உங்களுடைய பலத்தை, நிந்தனப்பி இகழ்ந்தும், சனைகி ஊச்சே, மெதுவாக பேச ஆரம்பித்தார்.
இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவதன்வேஷண பரம் சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே பவத்பக்தோ கத்வா கபடபடுதீர் நாரத முனிः சனைரூச்சே நந்தன் தனுஜமபி நிந்தம் ஸ்தவ பலம். ஹே வரதா, வரங்களே அள்ளித் தருபவரே குருவாயூரப்பா. பிறகு அந்த ஹிரண்யாக்ஷன் உங்களை தேடிக்கொண்டு தன் முழங்கால் அளவே இருந்த பிரளய ஜலத்தில் சுற்றி திரிந்து கொண்டு தேடினான். பிரளய ஜலம் அவன் முழங்கால் அளவு தான் இருந்தது. இதுலேருந்து அவன் உருவம் எத்தனை பெருசாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உன்னோட பக்தரான நாரதர் அப்போது அங்கு வந்தார். தந்திரமாக செயல்களை செய்வதில் அவருக்கு ரொம்ப அறிவு கூர்மை இல்லையா? அந்த நாரதர் அந்த அசுரனிடம் சென்று அவனை புகழ்ந்து சந்தோஷப்படுத்தியும் உங்கள் பலத்தை பற்றி வீரத்தை பற்றியெல்லாம் நிந்தனையாகவும் பேசினார். நாரதரை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அவர் எது செய்தாலும் பகவானோட சங்கல்பம், அவரோட திட்டம், அது வெற்றி பெற தான் எதையுமே செய்வார் இல்லையா? நாரதர் கலகம் எப்பவும் லோகக்ஷேமத்துக்காகத்தானே. அதனால் கபடமாக அந்த அரக்கனிடம் உன்னை போல பலசாலி வீரன் உண்டா என்றும் அந்த நாராயணனெல்லாம் உன் வீரத்துக்கு துடியும் சமமானவன் அல்ல என்றும் கூறுகிறார்.